வணக்கமில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காரியத்தை பார்த்து சர்வதேச உலகமே அதிர்ந்து போய்விட்டது. இன்னும் இதை போன்ற எத்தனை தான் பார்ப்போமே என்று எனக்கு நிச்சயமா தெரியல. எனக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சியிலிருந்து இப்ப வரைக்கும் மீண்டு வரவே முடியவில்லை. உலகத்திற்கே மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்படி ஒரு நபர் சாஞ்சிக்கலாமா சாஞ்சிக்கலாமா சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேலை பாடநூல் தலைவராக கல்வியல் தலைவராக வருவார் என்று உலகமே எதிர்பார்க்கல. தமிழ்நாடு பாடநூல் கழகம் மற்றும் கல்வியல் தலைவராக லயோலா மணி என்ற நபர் நியமிக்கப்பட்டிருக்கார். பொதுவாக மிகப்பெரிய நகைச்சுவை ஆளாக இவர் அறியப்படுவார். இதுக்கு முன்னால் அவர் பேசிய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய நகைச்சுவை. அன்னைக்கு எனக்கு அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன், அந்த கட்சியில் அப்படி ஒருத்தர் பேசுறாருன்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துக்கு இவர் தலைவராக வராருன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது வாரிய தலைவர்பாங்க. லயோலா மணிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சரோ அமைச்சர் பதவியோ கொடுக்கலாம், நிச்சயமா ஏற்றுக்கொள்வேன். ஆனால் பாடநூல் நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அறிவுத்திறன் மிக்க செயல்திறன் மிக்க நபர்கள் தான் நிச்சயமாக வாரியத்துக்கு தலைவராக நிச்சயமாக வர வேண்டும். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தமிழ்நாடு. இன்றைய தமிழ்நாடு என்பது நேற்றைய மாணவர்கள். இப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாணவர்களை கையாளக்கூடிய, மாணவர்களுடைய அறிவை வளப்படுத்தக்கூடிய, தன்னம்பிக்கை வளர்த்தக்கூடிய பாடநூலை தயாரிப்பது, கல்வியலை மேம்படுத்துவதில் நிச்சயமாக இவரை போன்ற நபர்கள் வருவது ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்து. உலகத்தில் எங்கேயுமே இப்படி நடக்காது. மிக பின்தங்கிய ஆப்கானிஸ்தான் எடுத்தா கூட இப்படி ஒரு நபர் பாடநூலுக்கு தலைவராக நிச்சயமாக வரமாட்டார். சென்ற முறையும் திமுக ஆட்சி இதே போலதான் திண்டுக்கல் லியோனியை நியமிச்சிருந்தாங்க. திண்டுக்கல் லியோனி கூட அடிப்படையில் ஒரு ஆசிரியர், இரண்டாவது பட்டிமன்ற பேச்சாளர் நடுவராக செயல்பட்டவர் திண்டுக்கல் லியோனி. அவருடைய நியமனமே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. அதை கூட 80% ஏற்றுக்கொள்ள முடியல, 20% ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு இந்த லயோலா மணி என்பவரை இந்த நியமனத்தை 100க்கு 1000% ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பை வரவழைக்கிறது. ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு, விஜய் நடித்த படங்களில் உள்ள பாடல்களை பாடி காட்டி அந்த பாடல்களை படத்தில் பாடுவதால் தலைவர் நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாங்க. படங்கள்ல சில வரிகளை சொல்லுவாரு, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. அந்த பாடல் பாடலாசிரியருக்கு சொந்தமானது, அந்த படம் இயக்குனருக்கு சொந்தமானது. இயக்குனர் சொல்லுவதை பாடலாசிரியர் எழுதிய பாடல் வரியை பாடுவது போல நடித்து காட்டுகிறார் விஜய் என்ற ஒரு அடிப்படை புரிந்துணர்வு கூட இல்லாத நபர் இந்த லயோலா மணி. அந்த பேட்டி கேட்கும்போது அந்த செய்தியாளரே நிருபரே மனசுக்குள்ள அப்படி சிரிச்சுட்டு பார்க்குறாரு. அவர் என்ன நினைச்சிட்டு பார்க்குறாருன்னா, இவரெல்லாம் எப்படா கட்சியின் பேச்சாளராக இருக்காரு. இது இவங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வரக்கு முன்னால் நடந்த பேட்டிகள். இவரெல்லாம் எப்படா பேச்சாளராக இருக்காரு, இந்த கட்சி எப்படி இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அப்படியே தெரியுது அவருடைய நக்கல் சிரிப்பின் மூலமாக. தமிழில் பாடேண்டி, இந்தி திணிப்பு அதுல வருதுல, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. இதே போல அதிகமாக இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சினிமாவில் பாடுவது விஜயின் கருத்தாகாது. அப்படி பார்த்தா அதே விஜய் படங்கள் ஆபாச பாடல்கள் இருக்கு. அது விஜய் கருத்துன்னு எடுத்துக்க முடியாது. அதுவுமே இயக்குனர் பாடலாசிரியருக்கு சொந்தமானது. விஜயோ அஜித்தோ அல்லது ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எடுப்பார் கைப்பிள்ளை. குறிப்பாக இயக்குனர் எடுப்பார் கைப்பிள்ளை, இயக்குனரின் கைப்பிள்ளைகள். அவங்க சொல்றத கோடான கோடி வாங்கிட்டு செஞ்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான். சண்டை போட சொன்னா சண்டை போடுவது போல நடிப்பாங்க, காதல் காட்சியில நடிப்பாங்க, பாடல் காட்சியில நடிப்பார்கள். அவர்களுக்கும் அதில் உள்ள கருத்துக்கும் நிஜத்துல சம்பந்தமே இருக்காது. இந்த புரிதல் கூட இல்லாத லயோலா மணி தாவேக்கால பேச்சாளர் என்றதே பெரிய விஷயம். அதுக்கே அந்த நிருபர் மாதேஷ் சிரிக்கிறார்.
இன்னைக்கு அதை தாண்டி பாடநூல் கழகம் கல்வியலுக்கு தலைவராக நியமிச்சது என் தலையில வந்து ஒரு 10,000 கிலோ இரும்ப போட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படி முதலாக ஒரு ஜோசியக்காரரை அரசுக்கு அறிவுரை சொல்ல நியமிச்சாங்களோ, அதை வாபஸ் பெற்றார்களோ, அதே போல நிச்சயமாக லயோலா மணியை வாபஸ் பெற வைக்கணும். அந்த துறையில அதிகாரிகள் இருப்பாங்க நிச்சயமாக. என்றாலுமே இவரை போன்ற ஆட்கள் அந்த அதிகாரிகளையுமே டாமினேட் பண்ணி அவர்களுக்கு மேல வந்து இந்த பாடநூல்ல எண்ணற்றதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா விஜய் படத்தின் சினிமா பாடல்களை இதுல திணிச்சு நல்ல கருத்துக்கள் இதுல இருக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. மற்றபடி லயோலா மணி வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்காக பாடுபட்டிருக்காரு, எண்ணற்ற பேச்சுகள் பேசியிருக்காரு, இதை போல நகைச்சுவை பண்ணியிருக்காரு. முதல்வர் பதவி கொடுங்க, துணை முதல்வர் பதவி கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்க, அதெல்லாம் உங்கள் கட்சி, உங்களுடைய ஆட்சி, மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாணவர்கள் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமா அவர்கள் தலையிடவே கூடாது. இந்த பாடநூல்களே பத்தாதுன்னு சொல்லுவேன் நான். இதெல்லாம் படிக்கும் பாடங்களை தாண்டி விஞ்ஞானத்தில் இன்னும் முன்னேற வேண்டும், கண்டுபிடிப்புகளில் இன்னும் முன்னேற வேண்டும். ஒருத்தர் கூட கமெண்ட்ல பதில் சொன்னாரு, தமிழர்கள் தான் எண்ணற்ற பேர் விஞ்ஞானிகளா இருக்காங்கன்னு சொல்லி. நான் சொல்றது கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்களான்னு கேட்டேன். கண்டுபிடிக்கணும் புதுசா. யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சது அந்த துறையில வேலை செய்வது, அந்த துறையில விஞ்ஞானி இருப்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தமிழர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கணும். அதற்கெல்லாம் காரணம் வந்து அடிப்படை இந்த பாடங்களை மாற்ற வேண்டும். இந்த பாடங்களை நான் 10வது சொல்லுவேன். தன்னம்பிக்கை, புதிய கண்டுபிடிப்புகள், ஆளுமை திறமை, இதை போன்றதை நம்ம பாடங்களை சேர்க்க வேண்டும். இப்படி நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்ப இருக்கின்ற பாடங்களுக்கும் வேட்டு வைக்கும் அளவுக்கு ஒரு லயோலா மணியை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. நிச்சயமாக விஜய் பட பாடல்கள் இனிமேல் இந்த பாடங்கள்ல வரலாம், நம்ம பார்க்கலாம். அறிவியல், புவியியல், தமிழ், ஆங்கிலம் போல தளபதி விஜய் படப்பாடல்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பை கூட இவர்கள் கொடுக்கிறாங்க. பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா. நிச்சயமாக இவரை வாபஸ் வாங்கிட்டு ஒரு செயல்திறன் மிக்க ஒரு நல்ல அறிவு சிந்தனை உள்ள ஆட்களை இந்த பாடநூல் வாரியத்துக்கு தலைவராக போடணும். கடைசியாக லயோலா மணிக்கு ஒருவேளை முரட்டுத்தனமாக இவரே இந்த பதவியில் நீடித்திருந்தாலுமே இனிமேல் இதை போன்ற கோமாளி கூத்துகளை செய்யாமல் மாணவர்களின் எதிர்காலமே உங்கள் கையில் இருக்கிறது என்று நினைத்து தேவைக்கு அதிகமாக இப்படி முதலமைச்சரை, பிற அமைச்சர்களை புகழ்ந்து கொண்டிருக்காம, படப்பாடல்களை நிஜ வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்தி பேசாம அறிவுத்திறன் மிக்க மாணவர்களாக இவங்களை உருவாக்குங்க. வாபஸ் வாங்கி புதுசான ஒரு நல்ல நபரை, அறிவுத்திறன் கொண்ட நபரை வர வைக்கிறது தான் நல்லது. அப்படியே இல்லாட்டி கூட லயோலா மணி தான் தொடர்வார் என்றாலுமே லயோலா மணி தன்னை மொத்தமாக மாற்றிக்கொண்டு இந்த மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும். இனியும் முதல்வரை புகழ்வது, அப்படி புகழ்வது, அமைச்சரை புகழ்வது எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு நாளைய தமிழ்நாடு என்பது இன்றைய மாணவர்கள் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும். நன்றிகள்.